அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: முரண்பாடை அகற்றுவோம், தனித்தன்மையை மதிப்போம். மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 19 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இங்கே இத்தலைமுறையினரை என்று குறிப்பிட்டுள்ளதை முந்தின பகுதியோடு இணைத்தே பொருள் காண வேண்டும். நெருக்கி அடித்து கொண்டு இறையரசுக்குள் நுழைகின்ற கல்லிய பாமரரில் இருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்ட சமய தலைவர்களை இது குறிக்கும். பாவிகளும் வரி வசூலிப்போரும் மனம் திரும்புதலில் ஆர்வம் காட்டி இறையரசின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள முந்திக் கொண்டன. ஆனால் பரிசேய மறைநூல் அறிஞர் முதலானோ யோவானின் திருமுழுக்கையும் அவமதித்தன, இயேசுவையும் எதிர்த்து நிராகரித்தன. அவர்கள் மகிழ்ச்சியிலும் கலந்து கொள்ள முடியாமல், துக்கத்திலும் கலந்து கொள்ள முடியாமல் ஒதுங்கின்றன. யோவான் முற்றும் துறந்த முனிவராக வந்தார். அவரை பேய் பிடித்தவன் என்று நகையாடின. இயேசு மனிதருள் ஒருவராக வாழ்வின் இனிமையான பொழுதுபோக்குகளையும் ஒதுக்கி தள்ளாதவராக வாழ்ந்தார். அதனால் அவர் பாவிகளோடு கலந்து தம்மை கரைப்படுத்தி கொண்டார் என குற்றம் கண்டன. ஆனால் இயேசு ஞானத்தின் வடிவும், அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன், மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தேன். எனவே பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள் என்னும் சொற்கள் இயேசுவின் செயல்முறையை பிரதிபலிக்கின்றன. இயேசு இன்னார் என்பது அவரது விடுதலை செயல்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படும் என்பதை இப்பகுதியின் செம்பொருள். அன்பார்ந்தவர்களே, இயேசு மனித மனம் காட்டும் முரண்பாட்டை எண்ணி வருந்துகிறார். தனது வருத்தத்தை சந்தை வெளியில் சிறு பிள்ளைகளின் மனப்பாங்கில் வெளிப்படுத்துகிறார். சந்தை வெளியில் ஒரு குழு மற்றொரு குழுவிடம் வாருங்கள், திருமண விருந்தில் இசைக்கலாம் என்று அழைப்பு விடுக்கிறது. மறுகுழுவோ மகிழ்ச்சியாக இருக்கும் மனநிலை இல்லை என்று அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது. மீண்டும் அந்த குழு அடுத்த குழுவிடம், சரி, அடக்க வீட்டிலாவது ஒப்பாரி வைக்கலாம் என்று சொன்னால் கவலையாக இருக்கும் மனநிலை இல்லை என்று அதற்கும் மறுப்பு வருகிறது. எதை சொன்னாலும் அதை செய்யக்கூடாத மனநிலையும் எதிலும் குற்றம் காணும் மனநிலையை இந்த ஓமை வாயிலாக இயேசு படம் பிடித்து காட்டுகிறார். இயேசுவின் திருமுழுக்கு யோவானை மக்கள் எப்படி பார்த்தன என்பதற்கு இயேசு இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். 2 பேருமே வெவ்வேறான மனநிலை உடையவர்கள். 2 பேருமே வேறு வேறு கண்ணோட்டத்தில் நற்செய்தி போதித்தவர்கள். ஆனால் 2 பேரிலும் மக்கள் குறை கண்டன. 2 பேரையும் மக்கள் வசைபாடின. 2 பேரையும் அதிகார வர்க்கத்தினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தகைய முரண்பாட்டை இயேசு வருத்தத்தோடு குறிப்பிடுகிறார். அவர்களின் செயல்பாடு உண்மையை ஏற்றுக்கொள்ள தாங்கள் தயாராக இல்லை என்பதை குறித்து காட்டுவதாக இயேசு சொல்லுகிறார். எதையும் குற்றம் காண வேண்டும் என்கிற அவர்களின் மனப்போக்கு சரியானதல்ல என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். எதையும் திறந்த மனதோடு மனநிலையோடு பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நமது வாழ்வே எதிர்மறையான வாழ்வாக மாறிவிடும். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அடிப்படையில் நல்லவர்கள் என்றாலும் எதையும் குற்றம் காணும் நோக்கம் திறந்த மனநிலையோடு பார்க்காத குறையும் தான் இன்றைக்கு அவர்களை எதிர்மறையாக பார்க்க தூண்டுகிறது. நாம் எதையும் திறந்த மனநிலையோடு பார்ப்போம், சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பிறரிடம் உள்ள நிறைகளை பார்த்து நான் ஊக்கப்படுத்துகிறேனா? ஒவ்வொருவரிடம் உள்ள தனித்தன்மையை நான் மதித்து ஏற்றுக்கொள்கின்றேனா? நான் திறந்த மனதோடு வாழ பழகி இருக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரிடம் உள்ள நிறைகளை பார்த்து ஊக்கப்படுத்தவும், ஒவ்வொருவரிடம் உள்ள தனித்தன்மை மதித்து ஏற்றுக்கொள்ளவும், திறந்த மனதோடு வாழ செயல்பட உதவி செய்தருளும். ஆமீன்.